சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நெல் கொள்முதல் விலை உயர்வு, விவசாயிகளுக்கு குட் நியூஸ் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சேலத்தில் ரூபாய் 1649 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களின் உயிர் நாடியாக காவிரி உள்ளது குறித்த நேரத்தில் மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும். நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும். சன்னரக நெல்லுக்கு ரூபாய் 2548 வழங்கப்படும். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலை ரூபாய் 156 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண ரக நெல் ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 131 அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 2500 வழங்கப்படும். மேலும் கொள்முதல் விலை உயர்வால் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். சேலம் மாவட்டத்திற்கு 4 ஆண்டுகளில் ரூபாய் 76,000 கோடி திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம். சேலம் மாநகராட்சியில் 100 கோடியில் சாலைகள் மேம்படுத்தப்படும். மேலும் செவ்வாப்பேட்டை தினசரி சந்தை ரூபாய் 9 கோடியில் மேம்படுத்தப்படும். இழுப்பநத்தம் வேளாண் விற்பனை நிலையம் தரம் உயர்த்தப்படும். தாரமங்கலம், எடப்பாடி, ஆத்தூர் பகுதிகளில் புதிய குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மேட்டூர், நரசிங்கபுரத்தில் புதிய நகராட்சி கட்டிடங்கள் கட்டப்படும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 3000 கோயில்களுக்கும் சேலத்தில் 56 கோயில்களுக்கும் குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விவசாயிகள் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் பெறுவார்கள். அதற்கு ஏற்றாறு போல் சாதாரண ரகத்திற்கு 137 ரூபாய், சன்ன ரகத்திற்கு 156 ரூபாய் நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும். சாதாரண ரகம் 2500 ரூபாய்க்கும், சன்ன ரகம் 2545 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும். இதனால் 10 லட்சத்திற்கு அதிகமான விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என அறிவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.